ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈசிஆர் வியூஸில் என்ன இடம் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 சென்ட் ஃபார்ம் லேண்டுங்க. வாங்கினா அப்படியே நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம், உள்ளே எல்லாமே இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூ ஈசிஆர் ஓல்டு ஈசிஆர்லேருந்து நம்ம பார்க்க போகிற சைட்டுக்கு கரெக்டாக 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷத்தில் போயிடலாம். போகிற வழி ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ், ஊர், ஃபார்ம் ஹவுஸ், ரிசார்ட் இதுதான் அதிகமாக இருக்கும். இது புதுசாக கட்டிகிட்ருக்காங்க ஒரு ரிசார்ட்டு, 2 மாடி நீச்சல் குளத்தோட. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரிசார்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த ரிசார்ட் தான் ரன்னிங்கில் இருக்குது. இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம், திருக்ககுன்றம் ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க உங்களுக்கு. வெங்கப்பாக்கம் பஞ்சாயத்தில். ஈசிஆர்லேருந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வீட்டு அந்த சைட்டுக்கு போயிடலாம். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்படியே ரன் பண்ணலாம். மேற்கொண்டு எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லா வசதியும் அதிலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் கட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ரிசார்ட் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் புதுசாக வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ அது பார்த்திங்கன்னா வீடு, இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ரிசார்ட் இருக்குது. பாருங்கள், அங்கே ஒரு பெரிய வீடு பாருங்கள். இது பக்கத்துலேயே நம்ம பார்க்க போகிற சைட்டுங்க. ரோடு, தார் ரோடு பேசுகிற இதான் நம்ம பார்க்க போகிற சைடு. நம்ம தார் ரோட்லேருந்து 10 மீட்ரு அதாங்க உள்ள மண் ரோடுங்க. அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு இந்த மண் ரோட்டில் 10 மீட்ரு தான் இருக்கும். இந்த சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். காம்பவுண்டு பார்த்திங்கன்னா 10 அடி காம்பவுண்டுங்க ஹைட்டு. செம்ம ஸ்ட்ராங்கான காம்பவுண்டு. ஃபுல்லாக கேமரா, 2 மாடிங்க. ஒயரிங்லேருந்து ஃபுல்லாக லைட்லேருந்து 25 சென்ட்டுக்கும் 10 அடி ஹைட்டில் காம்பவுண்டுங்க. வெரி ஸ்ட்ராங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு, அதாவது காரு வந்து போகிற மாதிரி. உள்ளே எத்தனை கார் வேணாலும் நிப்பாட்டலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன கேட்டு. இதை பூட்டி வச்சுட்டு ஆள் மட்டும் போயிட்டு வரா மாதிரி. இந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க. பழமரம் வைக்கணும்னு கிடையாதுங்க. உள்ளே பழமாக காய்ச்சி தொங்குது. வாங்க நம்ம எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். வேணான்னு சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ வசதியும் இதில் இருக்குது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மாதுளை மரம் இருக்குது, நாவல் மரம் இருக்குது, பெரிய மரம், மூங்கில் செடி இருக்குது, அத்தி மரம் பார்த்திங்கன்னா நிறைய அத்தி பழம் காய்ச்சிருந்தது. எல்லாம் சீசன் முடிஞ்சிட்டா போகுது பாருங்கள். அத்திப்பழம் நிறைய, இது ஃபுல்லாகவே அத்திப்பழம் தான் காய்ச்சிருந்தது. பெரிய அத்தி மரம். பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது. இது என்ன மரம் தெரில. இது நாவல் மரம், பெரிய நாவல் மரம். அப்படியே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் செட்டிங், வாட்ச்மேன் ரூம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மோட்டர்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ரூம் இதுதான். பார்த்தீங்கன்னா பெரிய ரூம் தான். இங்கே ஒரு சோசரி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பெரிய சோசரி தான். சூப்பராக வச்சுருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய கார்டனில் வச்சுருப்பாங்க ஃபார்ம் ஹவுஸில் அந்த சோசரி. அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. வந்தோடனே ரைட் சைடு அது பக்கத்துலேயே சோசரிலாம் இருக்குது.
அப்படியே நம்ம வந்து என்னென்ன பழ செடி இருக்குன்னு பார்ப்போம். இப்படியே இந்த பக்கம் திரும்பினா கொய்யா மரம் இருக்குது. கொய்யாலாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். பெரிய மரம் தான் பாருங்கள். கொய்யாலாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். அது பக்கத்துலேயே பலாமரம், அது பக்கத்தில் செம்பருத்தி. இது உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஈவினிங்கில் உட்காந்து ரெஸ்ட் எடுற மாதிரி மல்லிகைப்பூ செடி, குண்டு மல்லி, அப்புறம் பார்த்து செம்பருத்தி செடி, அலரி செடி இருக்குது. பக்கத்துலேயே இமாம்பஸ் மாம்பழம் செடி. இங்கே ஒரு மாமரம் காய்ச்சிருக்கு. பாருங்கம்மா, மாம்பிஞ்சி நிறைய விட்ருக்கு. நான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் காய்ச்சிருந்தது, அறுத்துட்ருக்காங்க. இது ஒரு செடி. பக்கத்தில் நெல்லிக்காய் செடி இருக்குது. இது பெரிய கொய்யா மரம் இருக்குது. மறுபடியும் கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். கொய்யாக்கெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது பக்கத்தில் ஒரு செடி இருக்குது. நம்ம வந்து ரூமுக்கு போகிற வழி இது. இங்கேருந்து நீச்சல் குளத்தில் குளிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நோனி மரம் பாருங்கள். நோனி வந்து நிறைய காய்ச்சிருக்கு அங்கங்கே பாருங்க. ஃபுல்லாக காய்ச்சிருக்கு நோனி பழம். நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். அங்கெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. ஃபுல்லாகவே நோனி பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இது பழம், நோனி பழம். இது காய் நிறைய காய்ச்சிருக்காங்க பாருங்கள். நிறைய இருக்குது. கீழவும் நிறைய விழுந்துருக்கு பாருங்கள். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி, வெத்தலை கொடி ஃபுல்லாக ஓடி இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது. கொய்யா காய்ச்சிருக்கு. அதே இன்னொரு நோனி மரம் இருக்குது. ஃபுல்லாக நோனி பழம் படுத்துருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக நோனி பழம் படுத்துருக்கு பாருங்கள். பெரிய மரமாகவே இருக்குது எல்லாமே. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆன மரம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே ரூம் பார்ப்போம், கீழே ரூம் பார்ப்போம்.
நம்ம ரூம் பார்த்து அப்படியே கீழே வந்துட்டா ஸ்விம்மிங் பூல். இங்கே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பராக ஓலையிலேயே செட் பண்ணியிருக்காங்க அழகாக. குடில் மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இப்படி சாப்பிட்லாம். இது ஒரு ஷோ செடி, இங்கேயும் ஒரு ஷோ செடி இருக்குது. இங்கே வந்து முயல் கூண்டு, கோழி குஞ்சு, கோழிலாம் வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லவ் பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அது அந்த லவ் பேர்ட்ஸ் அது ஒன்று இருக்குது. புறா இருக்குது. புறா பாருங்கள், புறா இருக்குது. அது ஒரு மாடல் புறா. இப்படி போனால் முருங்கை மரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் பில்டிங் கீழே எலுமிச்சம்பழம் மரம். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா எலுமிச்சம்பழம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு பாருங்கள். சாத்துக்குடி சைஸில் இருக்குது. ஆனால் எலுமிச்சம்பழம் தான் அது. ஃபுல்லாகவே எலுமிச்சம்பழம் நிறைய காய்ச்சிருக்கு. எலுமிச்சம்பழம் பாருங்கள். உள்ள வாஷ் பேஷன், அங்கே ஒரு கூண்டு இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா, நம்ம இப்படியே நேராக வந்தோன்னா ரைட் சைட்லேயே கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு ஏசி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து வரவங்க, கெஸ்ட் வரவங்க இங்கே சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாங்க. இங்கே மல்லிகைப்பூ செடி மேலே ஏற்றி விட்ருக்காங்க. அதுவும் நிறைய மல்லிகைப்பூ செடி பூத்துருக்கு. அந்த பூவும் ஏற்றி விட்ருக்காங்க. இங்கே ஒரு சாத்துக்குடி மரம் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம், சீம நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்லிக்காய் மரம் இருக்குது. இப்போ சீசன் இல்லை, சீசன் டைம் நிறைய காய்க்கும். இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், வந்த வழியிலே வாட்டர் ஆப்பிள். நம்பவே மாட்டீங்க, இந்த இவ்வளோ வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிதுன்னா மரமே கீழே தொங்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் தாங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாகிடும். ஃபுல்லாக பிஞ்சு தான் பாருங்கள். ஃபுல்லாகவே வாட்டர் ஆப்பிள் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள். இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே கொய்யாக்காங்க. கிளையே தாங்காத அளவுக்கு கொய்யாக்காய் காய்ச்சி கிடக்கு. இங்கே வரவங்க வந்து இதை வாங்குறவங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேணாம். எல்லாம் அப்படியே வந்தால் ரெடிமேட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கொய்யாக்காய் கொத்தாக காய்ச்சிருக்கு. இது நாட்டு கொய்யாக்கான்னு நினைக்கிறேன். காய்ச்சி தொங்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கொய்யாக்காய் தாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே கொய்யாக்காய் தான். இங்கே வாழை மரம். இங்கே ஒரு 10 வாழை மரத்துக்கு இருக்குது. இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்காங்க. இது மங்கனமல்லின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு மாமரம் இருக்குது, ருமாலி மாமரம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் காய்க்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட் நிறைய காய்ச்சிருந்தது, எல்லாம் காலி ஆகிட்டா போகுது. ஸ்டார் ஃப்ரூட் மரங்க, ஏகப்பட்ட ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிருந்தது. நானே அறுத்து போயிருந்தேன் நேற்று. இந்த பாருங்கள் காய்ச்சிருந்தது. இந்த பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட். இந்த பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு. பாருங்க சாத்துக்குடி மரம், அதுவும் பிஞ்சு விட்ருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் இங்கேயும் காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்படியே பாருங்கள், இந்த ஒரு ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரம், இங்கே வைக்கிற செவ்வாழை மரம். இங்கே ஒரு லெமன் செடி இருக்குது. இது ஃபுல்லாக இங்கே ஒரு 10 வாழை மரம் இருக்குது.
இது ஒரு வெரைட்டி மாமரம். இது மங்கனமல்லின்னு சொன்னாங்க. இது என்ன லெமன் செடியா சாத்துக்குடி செடியான்னு தெரியல. தென்னை மரம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் காய்ப்பற மரம். இது பார்த்துங்க, நாட்டு மரம் பெருசு. இது ஒரு நாட்டு மரம். இது ஒரு தென்னை மரம் இருக்குது. இது தேக்கு மரம். டிசம்பர் செடி நிறைய இருக்குது பாருங்கள். டிசம்பர் செடி பூ பூத்து எல்லாம் கீழே கொட்டி போய் கிடக்கு. டிசம்பர் செடி. இது புன்னை மரம்னு சொல்கிறாங்க. புன்னை மரம்னா ஏதோ கிருஷ்ணர் கோயிலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புன்னை மரம். இதுவும் பெரிய மரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலைவேம்பு செடிங்க. பெரிய மரம் மலைவேம்பு. நம்ம சாதா வேப்ப மரம் இல்லை, மலைவேம்பு. இது பார்த்திங்கன்னா கிச்சன் பின்னாடி தேக்கு மரம். ஒரு தேக்கு மரம், இந்த பெரிய தேக்கு மரம் ஒரு 2, அப்புறம் முருங்கை மரம். அங்கே ஒரு 3 தேக்கு மரம் இருக்குது. அப்புறம் கொய்யா மரமும் இருக்குது. இது கிச்சன் பேக் சைடு. இங்கே ஒரு யோனி பழம் மரம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள். சின்ன செடி மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே பழம் காய்ச்சி தொங்குது பாருங்கள். இருக்குது. கீழே ஒன்று விழுந்துருக்கு பாருங்கள். 2 விழுந்துருக்கு. அது பறவைலாம் சாப்பிட்ருக்கு பாருங்கள். இங்கே ஒரு தேக்கு மரம் இருக்குது. மாமரம் இருக்குது. இங்கே ஒரு தென்னை மகன்னு முருங்கை மரம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு தேக்கு மரம். அதை பார்த்திங்கன்னா அது ஒரு தென்னை மரம். வாழை மரம்லாம் இருக்குது. மறுபடியும் பாதாம் மரம் பாருங்கள். பெரிய பாதாம் மரம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிகப்பு கொய்யா சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி இருக்குது பாருங்கள். அதில் இன்னும் காய் இருந்துச்சு. இப்போ அது சீசன் முடிஞ்சிட்டாப்புது. சிகப்பு கொய்யா. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்வ மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருமாள் கோயிலெலாம் இருக்குன்னு இல்லையா, ஈஸ்வரன் கோயிலெலாம். வில்வ மரம். இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. கருவேப்பிலை மரம். இங்கே ஒரு தென்னை மரம். இது பாலை வந்திருக்கு. காய்ப்பு வர தென்னை மரம் இது. எலுமிச்சம்பழம் செடிங்க. இது நம்ம நாட்டு எலுமிச்சம்பழம் செடி. பாருங்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். காயெலாம் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு. எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு. காய்ச்சி நிறைய எலுமிச்சம்பழம். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே எலுமிச்சம்பழமாக தான் இருக்குது. பக்கத்துலேயே தென்னை மரம் இன்னொன்று. வாத்துக்காக மணிலா வாத்து இருக்குது, பிகின் வாத்து இருக்குது. தனியாக வாத்துக்காக ஒரு கூண்டு உள்ளவே. தண்ணி வேறு அவங்க தொட்டி வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே பாருங்கள். ராமர் சீத்தாப்பழம் பார்த்தீங்களா? பாருங்கள் ராமர் சீத்தாப்பழம். சின்ன மரம் தான் பாருங்கள். ஃபுல்லாக காய்ச்சி தொங்குது. இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு தென்னை மரம் இருக்குது. இங்கே 2 வெரைட்டி மாமரம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மு வந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய கூண்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள வான்கோழி, கின்னி கோழி, கின்னி கோழி, பாருங்கள் முயல் கூண்டு. ஓ முயல்லாம் இருக்குது.
நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் முயல். அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. இது ஃபுல்லாக முயல் கூண்டு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம், வேப்ப மரம். இது என்ன மரம் தெரில. இது ஒரு நாவல் மரம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நாவல் மரம், நாவல் பழம். இது பாருங்க, பெரிய நாவல் மரம் பாருங்கள், செம பெருசு. நாவல் பழம் வந்து சீசன் காய்க்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது, குண்டு மல்லி. இந்த ஒரு மல்லிகைப்பூ செடி, இது ஒரு மல்லிகைப்பூ செடி. இந்த இமாம்பஸ் இங்கே ஒன்று, மாம்பழம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மங்கனமல்லி மாமரம். மாமரமே கிட்டத்தட்ட ஒரு 10 மாமரம் இருக்குங்க. துளசி செடி, அலரிப்பூ செடி. இன்னும் உள்ளே வந்து நிறைய தனியாக அதுக்குள்ளவே நிறைய வேலி போட்டு உள்ளே கோயிலெலாம் போகாத அளவுக்கு செடி வச்சுருக்காங்க. அதையும் போய் பார்ப்போம். உள்ளே ஒரு பூச்செடி இருக்குது. அது என்ன பூச்செடின்னு தெரில, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. வச்சுருக்காங்க. ஒரு பலாமரம், சப்போட்டா மரம் இருக்குது. பலாமரம், பூச்செடி. இங்கே ஒரு பலாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா செம்மரங்க. இங்கே ஒரு பலாமரம் இருக்குது இல்லையா, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்மரம் பாருங்கள், இதுதான் செம்மரம். உள்ள ஒரு செம்மரம் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சந்தன மரமும் வச்சுருக்காங்க. இங்கே கத்திரிக்காய், மிளகாய்ச்செல்லாம் பயிர் பண்ணியிருந்தாங்க. இதில் இப்போ அடுத்து நாற்று நடுவாங்க. உள்ளே ஒரு மாமரம் மறுபடியும் நட்டுருக்காங்க. இதுதான் சந்தன மரம் கண்ணுங்க, சந்தன மரம் நட்டுருக்காங்க. இது ஒரு மாமரம், முருங்கை மரம் வெட்டி மறுபடியும் துளுக்குது. அது ஒரு மாமரம், அது ஒரு தென்னை மரம், இது கொய்யா மரம். அந்த பக்கம் ஒரு மாமரம் இருக்குது. மேலேருந்து அப்படியே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். மொத்தம் 25 சென்ட்டுங்க. இதனுடைய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி சொல்கிறாங்க. 1,50,00,000 நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், ஓனர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசிக்கலாம். இது கார் பார்க்கிங். உள்ள காரை நிப்பாட்டிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 காருக்கு மேலே நிப்பாட்டலாம். உள்ளே 2 நிப்பாட்டலாம், வெளில ஒரு 4-5 நிப்பாட்டலாம். இந்த சைட்டை பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரி இடம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. வாங்க, கால் பண்ணிட்டு